ஐ தாட் ஐ வாஸ் ஃபாலோயிங் பிஹைண்ட் அன்டில் ஐ ரியலைஸ்ட் ஐ எம் க்ரோயிங் டிஃப்ரெண்ட்லி. என் லைஃப்ல என்ன சுத்தி இருந்த எல்லாரும் ஃபார்வர்டா போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஒருவேளை ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் எனக்குமே வந்திருக்கு. இந்த மாதிரி டவுட் உங்கள நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது தான். ஆனா இத பத்தி நிறைய பேர் ஓப்பனா பேசவே மாட்டாங்க. நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரும். ஜாப் இருக்கும், ட்ரீம் இருக்கும், எஃபர்ட் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஆனா அதே டைம்ல நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்ட்டான பாத்ல தான் போயிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவே ஸ்க்ரால் பண்றோம்னு வைங்களேன். யாராச்சும் ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்க. யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப ஃபெமிலியரான பெர்சனா மாறுறாங்க. இல்ல லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறுறாங்க. இல்லன்னா அப்ராட் போய் செட்டில் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அந்த டைம்ல தான் நம்ம மைண்ட் சைலன்ட்டா கம்பேர் பண்ணவே ஆரம்பிக்கும். ஆனா, நம்ம யாருக்குமே இதுவரைக்கும் யாருமே சொல்லி தராத ஒரு லெசன் என்ன தெரியுமா? ப்ராக்ரஸ்ங்கிறது விசிபிலிட்டில இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. ஒரு சில பேர் சைலன்ட்டா க்ரோ ஆயிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஜர்னி யாருக்குமே தெரியாது. ஈவன் அது அவங்களுக்கு கூட தெரியாமயே தான் இருக்கும். நானும் இந்த ஒரு ஃபேஸ்ல இருந்திருக்கேன். நெறைய விஷயத்த லேர்ன் பண்ணேன், ட்ரை பண்ணேன். அதுக்கு நெறைய எஃபோர்ட் போட்டேன். நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனா ரிசல்ட் ரொம்ப லேட்டா தான் தெரியவே ஆரம்பிச்சது. இப்படி ஒரு ஃபேஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? "இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லன்னா உனக்கு ஏஜ் ஆகுது. லைஃப்ல சீக்கிரம் செட்டில் ஆகணும்." இதெல்லாம் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க தானே? ஆனா, இங்க நம்மள பார்த்து யாரும் கேட்காத கேள்வி என்ன தெரியுமா? இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு. இந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம லேட்டா இருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது கஷ்டமும் கிடையாது. ஆனா எது கஷ்டம் தெரியுமா? இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி அத பண்ணுன்னு சொல்லும்போது தான். அதே மாரி கம்பேரிசன்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமும் கூட. ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் டவுட். அது போக ஏதாவது ஒரு விஷயத்துல சின்னதா ரெஸ்ட் எடுக்கிறோம்னு வைங்களேன், அப்ப நமக்கு வர கில்ட். அண்ட் ஏதோ ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ண போறீங்கன்னு வைங்களேன், அப்போ வர பயம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஆனா, இது எல்லாத்துலயும் வர்ஸ்ட்டான பார்ட் என்ன தெரியுமா? சின்ன சின்ன ஹாப்பினஸ்லயும் நமக்கு கில்ட் கூட வந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி ஒரு ஃபேஸ்ல நம்மளோட குட்டி ஹாப்பினஸ்க்கு கூட நமக்கு ஒரு பெர்மிஷன் நம்மகிட்டயே தேவைப்படும். ஆனா, ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் புரிய வரும். குரோத்ங்கிறது சர்டிபிகேட்லயோ, டைட்டில்லயோ, இல்ல போஸ்ட்லயோ கிடையவே கிடையாது. இது எல்லாத்துலயும் தானே குரோத்ங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா, சில டைம் சேயிங் நோன்னு சொல்றதுல கூட குரோத் இருக்கு. எஸ், இங்க நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்றது என்ன? நோங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பயப்படுறது. ஆனா, எப்போ நீங்க யோசிக்காம நோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்களோட குரோத் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதே மாரி லீவிங் அன்ஹெல்தி ஸ்பேசஸ் அண்ட் சூசிங் பீஸ் ஓவர் வேலிடேஷன், தென் ஹீலிங் சைலன்ட்லி. இதுல எல்லாத்துலயும் குரோத் இருக்கு. பட் இந்த மாரி குரோத்துக்கெல்லாம் அப்ளாஸ்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆனா, இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா மாறும். உங்க எல்லாருக்கும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோத்த சொல்றேன். இத கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கே ஒரு நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் எமோஷனல் குரோத். ரியாக்ட் பண்றத விட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாவே போதும். இந்த குரோத் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் ஒன் மென்டல் குரோத். எல்லா விஷயத்துக்கும் உட்கார்ந்து எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறத விட்டுட்டு, சைலன்ட்டா ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாவே போதும். உங்களோட மென்டல் குரோத் ஸ்டார்ட் ஆயிரும். தேர்ட் ஒன் பவுண்டரி குரோத். உங்களுக்காக போய் ப்ளீஸ் பண்றத விட்டுட்டு உங்கள புரொடெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்பவே உங்களோட பவுண்டரி குரோத் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபோர்த் ஒன் ஃபெய்த் குரோத். நம்மளால எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அதுக்கு பதிலா அத ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தென் நான் ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் திங்கா டைம் லைன்ஸ கம்பேர் பண்றது. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாரி இருக்காது இல்லையா? ஒரு சிலருக்கு சக்சஸ்ங்கிறது ஈஸியாவே கிடைச்சிடலாம். பட் ஒரு சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகலாம். ஸோ ஏஜ்ங்கிறது இங்க ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான். அண்ட் நான் ஒரு விஷயத்த செலக்ட் பண்றேன். அது என்னோட சாய்ஸஸா இருந்தா, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுங்கிறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். தேர்ட் திங், டெசிஷன சீக்கிரமா எடுக்கிறது. இந்த ஒரு பழக்கம் எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு. பட் அது எனக்கு தெரியாமயும் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நானுமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கேன். அடுத்து வேலிடேஷன் தேடிக்கிட்டே இருக்கிறது. இதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த லாஸ்ட் திங், நான் கொஞ்சம் ஸ்லோவான பெர்சன் தான். ஆனா அப்படி இருக்கிறதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்றதுங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்களேன். லைஃபே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா மாறும். உங்களோட ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்பீடா இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. குட்டி குட்டி ப்ராக்ரஸா இருந்தா கூட பரவால்ல. ஆனா நீங்க ப்ராக்ரஸ்ல இருந்தா மட்டும் போதும். சில டைம் நம்மகிட்ட எந்த மூவ்மெண்ட்டும் இல்லன்னு சொல்லி ஃபீல் ஆச்சுன்னா கூட பரவால்ல. சில டைம் அது பாஸ் ஆனா கூட பரவால்ல. தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அண்ட் ஏஜ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சேஸ் பண்ணிட்டு ஓடவே ஓடாதீங்க. உங்க டைமிங் ராங்கா இருந்தா சக்சஸ்ங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் யுவர் பாத் வில் நாட் மேக் சென்ஸ் டு எனிஒன். அண்ட் ஹீலிங் இஸ் ஆல்சோ ஒர்க். நீங்க ஒரு விஷயத்துல ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரெஸ்ட்ங்கிறது லேசினஸ் கிடையவே கிடையாது. அண்ட் யூ ஆர் அலவுட் டு சேஞ்ச் யுவர் மைண்ட்.
நான் இத பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களே சப்ரஸ் பண்ணி வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இது ஒண்ணும் வீக்னஸ் இல்லவே இல்ல. உங்க மைண்ட மாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க பிஹைண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கங்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது. இட் மீன்ஸ் யூ கேர் அண்ட் யூ ஆர் அவேர். சில பேர் ஃபாஸ்டா க்ரோ ஆவாங்க. சில பேர் டீப்பா க்ரோ ஆவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு. டீப் growth டேக்ஸ் டைம். தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு 2 மரத்த யோசிச்சுக்கோங்க. ஒரு மரம் சீக்கிரமா வளர்ந்து நெறைய ஃப்ரூட்ஸ குடுக்க ஆரம்பிச்சிருது. இனி ஒண்ணு ரொம்ப மெதுவா தான் வளருது. ஆனா அதோட ரூட் டீப்பா போய்க்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு புயலே வருதுன்னு வைங்களேன். இதுல எந்த மரம் சர்வை பண்ணும்? அதே மாரி லைஃப்ல ஸ்டார்ம்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே வரும். ஆனா யாரோட ரூட் டீப்பா இருக்கோ அவங்களால மட்டும் தான் சர்வை பண்ண முடியும். நீங்க லேட் இல்ல, லாஸ்டும் ஆகல. அண்ட் நீங்க புரோக்கனும் கிடையவே கிடையாது. நீங்க ஜஸ்ட் உங்களோட லைஃப புரிஞ்சுகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பட் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு கொஞ்சம் டைமும் தேவைப்படும். மேபி இன்னைக்கு நீங்க பிஹைண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனா உண்மையாவே நீங்க பிஹைண்டா இல்லவே இல்ல. மேபி யூ ஆர் பிகமிங் மோர் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் யுவர் லைஃப். உங்களோட வெர்ஷன்ல, உங்களோட ஸ்டைல்ல லைஃப பில்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. ஃபாஸ்டா போறது சக்சஸ் கிடையாது. ரைட்டா போறது தான் இங்க ப்ராப்பரான சக்சஸ். சோ இனி நீங்க ரொம்ப பிஹைண்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களோட ஸ்டைல்ல லைஃப ரன் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. அண்ட் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.